சின்ன பிள்ளைகள் கர்ப்பிணி பெண்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போயிருக்கு. 18+ வீடியோ இருக்கிற இடம் அந்த மாதிரி இடம், அந்த மாதிரி வலது கால் கல்லு கடைக்கு வந்திருக்கிறோமா இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோமா? தமிழ்நாட்டிலே என் கல்லை தடை செய்து வச்சுக்கிறீங்க. பாட்டிலுக்கு மங்களகரமா ஆரம்பிக்க போறோம். கல்லு குடிக்கணும். நீங்க யாழ்ப்பாணம் வாங்க, கல்லு தாரம், நல்ல கல்லு தாரம். நாங்க நல்ல குடும்பத்திலே பிறந்தவங்க காட்டிட்டு போவோம். நான் அப்படி இல்லை மாமா. குழந்தைகள் எல்லாம் வந்துட்டார்கள். இந்த கல்ல பாருங்க, அப்படியே முட்டில எப்படி கட்டி வச்சிருப்போம் அப்படி ட்ரை பண்ணினா ராபிட், டக்கு, கல்லண்டு காட்டுறதுக்கு இப்படி தெரியணும். கைய வச்சு மறைச்சு கொண்டா எங்க தெரியும். வந்து முயல் ஓடுற முயலை ஓட்டத்தை நிப்பாட்டி இப்படி பொறிச்சு வச்சுக்கிறாங்க மாமா. ஒண்ணும் தெரியாத வாப்பா 5 மணிக்கு போட்டாளா தாப்பா. நண்டு இருக்குதானே, கல்ல வச்சு ஆராய்ச்சியா நண்டு ஒரு கடிக்க கடிக்கா. மாமா உனக்கு மாமா உனக்கு ஆடுதான். மாமா உனக்கு ஆடுதான். இருட்டிட்டுறா சித்தப்பு 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 ஆயிட்ட சித்தப்பு. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில சந்திக்கிறோம். இப்ப நாங்கள் கேரளாவில் ஆலப்புழாவில் நிற்கிறோம். எல்லாமே விஷயங்களே பார்த்து நாங்கள் நேற்று வந்து போட் ரைட் போயிருந்தாங்க. அதோட என்ன சம்பவம்னா, கேரளா என்றாலே ஸ்பெஷல் வந்து கல்லு கடை வந்து கேரளா என்றாலே ஸ்பெஷல்னு சொல்லினோம். அதோட என்னத்துக்கு ஸ்பெஷல்னா வந்து கல்லுன்றதை தவிர அங்க கடையில கொடுக்குற சைட் டிஷ்கள் எல்லாம் கல்லெல்லாம் வேண்டாம், அந்த கூட கொடுக்குற சைட் டிஷ்க்கு தான் நீங்க வந்து சைட் டிஷ் சாப்பிட்டு பார்க்கணும்னு வீடியோஸ்ல பார்த்து ஹை போயிட்டுதாங்க. அப்ப கேரளாக்கு வந்திருக்கிறோம், கல்லு கடைக்கு வந்திருக்கிறோம். இது இந்த பேர் என்னமோ சொன்னாங்க, மறந்துட்டீங்க. மினி கல்பவாடி இதான் வந்து கடையோட பேர். அதோட ஏன் இங்க கல்லு வந்து எல்லாரும் ஹைப்பா வாரணும்னா வந்து கூடுதலா இந்தியாவில் தமிழ்நாட்டுல வந்து கல்லு இறக்குறதுக்கு வந்து தடை. கல்லு வந்து இறக்கவே இல்லை. பனங்கல்லோ சரி தென்னங்கல்லோ சரி கல்லு இறக்கவே இல்லை. ஆனா கேரளாவில் அப்படி இல்லை. கேரளாவில் மரத்திலே குடிப்பாங்க. கல்லுக்கு வந்து தடை இல்லை. எங்கட ஊர்ல எல்லாம் தடை இல்லை. ஆனா எங்கட ஊர்ல சந்தைக்கு கடைகள் எல்லாம் இருக்கு. இப்ப வீடியோ பாக்குற நீங்கள் சொல்லலாம், கடை யாழ்ப்பாணத்துல இல்ல கல்லாடா நீ கடைக்கிற சந்தைக்கு கடை இருக்குண்டு. அப்படி இல்லை. இங்க வரைக்க இவையில் ஒரு எனக்கே தெரியல. நான் பார்த்தது கல்லுக்கடை அங்க இருந்தாலும் அங்க இந்த மாதிரி சைட் டிஷ் இருக்கா. ஒரு ஊறுகாய். அப்ப இன்னைக்கு நாங்கள் கேரளாவில கல்லு கடையில இருக்கிற சைட் டிஷ் எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ண போறோம். என்ன மாமா? கல்லு கடையில கல்லு மட்டும் இருக்காது. இந்த கடையில வந்து பதநீர் இருக்குது, மற்ற கருப்படி பானை இருக்குது, மற்றது கல் இருக்குது, 3 இருக்குது. அது குடிக்க போறோம் உங்களுக்கு தானே. அண்ணா இதெல்லாம் குடிக்கலாம், இதெல்லாம் பிள்ளைகள், இதெல்லாம் உடம்புக்கு நல்லா. இதுல என்ன இருக்கு? கல்லீர் நொடி 20, பதநீர் நொடி 40, கருப்படி பானை 160. கேரளா கல்லு கடை என்ன வேற இருக்கு பாப்போம். மாமா வந்திருக்கிற இடம் அந்த மாதிரி இடம், அந்த மாதிரி வலது கால் நான் ரிவர்ஸ்ல போறேன். ஒரு வைப் வருது. வைப் உடம்பு ஃபுல்லா வைப் தான். இப்ப குடிச்சிட்டு நாங்க சாப்பிட வந்து எங்களே சேர்க்க கூடாது. சுத்தி பாருங்க. ஒரு கல்லு கடைக்கு வந்திருக்கிறோமா இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோமான்ற ஃபீலே எங்களுக்கு உருவாக்குது. நான் சொல்லியிருந்தானே, இங்க மேக்ஸிமம் ஃபேமிலிஸ் வந்துட்டு குடும்பமா வரலாம். அதான் ஏன்னா பெரியப்பா கால் பண்ணி சொன்னவர் இடையில போய்க்கல கல்லு கடை இருக்குன்னா பதநீர் இதெல்லாம் இருக்குன்னு வாங்கி குடிங்க, உடம்புக்கு நல்லா உண்டு. பெரியப்பா ஒரு நன்றி. எங்கட ஊர்ல இருக்கிற கல்லு கடைக்கெல்லாம் அப்படி போக வேண்டாம். ஒரு வயசான பீசுகள் இருந்து வீடியோ அடிச்சோன்ட்டு. ஆனா இங்க கல்லு கடை இருந்து வந்தா எல்லாரும் கேரளாவுக்கு வர்ற எல்லாரும் குடும்பமா வந்து கல்லும் குடிக்கணும். கல்லு வந்து உடல் நலத்துக்கு தீங்கண்டு டிராவல் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி கல்லுக்காக தான் மேக்ஸிமம் டிராவல் பண்ணுவாங்க. கல்லுக்காக தான் மோஸ்ட்லி டிராவல். நாங்க தமிழ்நாட்டுல இருந்தே இங்க வந்து கல்லு குடிக்கிறோம். மாமா அது நீ வாவா. நாங்க ஸ்ரீலங்கால இருந்து வரைக்கும் நீங்க இருந்து வரலாம். மாமா நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு முன்னைய ஒரு
ஒரு முன்னறிவித்தல் ஒன்று சொல்லிக்குவா மலையாளத்துல பாருங்க. இந்த வீடியோ ஒரு மத போதைய சரி ஒரு குடியை ஊக்குவிக்கிறதுக்காண்டி இல்ல, இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காண்டி இங்க இருக்க விஷயங்களை காட்டுறதுக்காண்டி தான் இது செய்யறோம். சரியா? சின்ன பிள்ளைகள், கர்ப்பிணி பெண்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போயிருக்கு. 18+க்கான வீடியோன்னு வச்சுக்கலாம். சரியா? சைட் டிஷ்க்கு சாப்பிட போறோம். அதோட இப்ப தமிழக பாரம்பரியத்துல தோசைக்கு எல்லாம் வந்து எங்களோட அம்மம்மா எல்லாம் விடுவா. அடுத்த நாள் தோசை சுடுறா முதல் நாளே விடுவா. தம்பி அந்த கல்லுல போய் ஒரு டம்ளர் கல் வேண்டியாண்ட அந்த புளிக்க வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தினோம். சின்ன பிள்ளைக்கு வயிற்றுல பூச்சி வேண்டா வந்து அதுகளுக்கு கொஞ்சம் குடிக்கணும். அப்ப கல் வந்து உடலுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம். என்ன ஆரோக்கியம்? ஆரோக்கியம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இதை இப்படியும் சொல்லலாம். நீங்க பண்றதப்ப இப்படின்னு சொல்லி மறைக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, நாங்கள் நல்ல ஒரு இடமா பார்த்து போய் குடிச்சிட்டு இருந்துட்டு சைடி சாப்பிடுறோம். மாமாக்கு மட்டும் மெயின் டிஷ். மாமா ஏன் கண்ணாடி போட்டுக்கான்னு தெரியுமா? நான் வந்து குடிச்சு கண் வந்து டேய் கண்ணாடி எங்க கண்ணாடியை கொண்டா முதல்ல கண்ணே காடையிலடா கண்ணுள்ள போயிட்டு. நான் வந்து சைடு சாப்பிட வரல, எங்காவது மெயின் டிஷ் சாப்பிடுவோம். இத நானேயும் ஒரினவா. சரி, இதுல ஒரு கூடாரமா இருக்கு. நாங்க வந்து ஏதாவது ஒரு கூடாரத்தை முதல்ல செட் பண்றோம். நல்லா இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி காத்தோட்டமான ஒரு இடத்தை பார்ப்போம். மாமா மஞ்சள்லாம் மங்களகரமா இருக்கு. மஞ்சளுக்கு போவோம். நாங்கால போய் பார்ப்போம். அங்கால பார்ப்போம் வாங்க. மஞ்சள் சூப்பர். 4 பேருக்கு மஞ்சள்லாம் நல்லா இருக்கு. வேற வழி அங்க போவோம். மஞ்சள் தான் இருக்கு. இந்த பாபா ஊத்திரும் மாமா. ஊத்திரும். இருக்கு. நாங்க இந்த இடத்தை போடுவோம் மாமா. இவன் சொன்ன மாதிரி மஞ்சளுக்கே போயிடலாம். மஞ்சளுக்கு ஃபேன் இருக்காண்டு பார். சரி, ஓகே. ஃபேன் இருக்காண்டு பாருங்க. மஞ்சளுக்கு மங்களகரமா ஆரம்பிக்க போறோம். என்னத்த குடிய எங்களை பார்த்தா குடிய ஃபேன் இருக்கு. ஃபேன் இருக்கு. மாமா தமிழ்நாட்டுல என் கல்ல தடை செய்து வச்சுக்கிறீங்க. ஒயின் ஷாப்புக்கு போகணும். பாட்டிலுக்கு 10 ரூபா போடும். வருமானம் போடும். ஏன் அந்த நல்லதை கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரியல. கொஞ்சம் இல்லாட்டி மாமா எல்லாம் இனக்கட்டு கேரளாக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ மாமா யாழ்ப்பாணத்துக்கு வா. ஒரு கல்லு கடைக்கு பக்கத்துலயே ஒன்னு நிறுத்தி விடுறேன். இங்கே மாதிரி எங்கட கல்லு கடையில கூழ் கிடைக்கும் தெரியுமா? கூழ் அடுத்தது என்ன ஒன்று சொல்லி ஆகணும். என்ன சாமான் எங்கட ஊர்லயே கல்லு வந்து 200 ரூபாய் எங்கட காசுக்கு. ஆனா இங்க வந்து விலை கேட்டா இங்கட காசுக்கு 200 ரூபாய் சொல்றாங்க. அதான் 220 ரூபா. ஆனா முதல்ல ஒரு கல்லு கடையில 70 ரூபாய் போட்டு விடுங்க. இங்க சரியான விலையா இருக்கு. எங்கட கல்லு குடிக்கணும். நீ யாழ்ப்பாணம் வாங்க, கல்லு தாரம், நல்ல கல்லு தாரம் உங்களுக்கு. சரி, மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்க போறோம். இதுதான் நாங்க சரிக்க வந்த இடம். சைடிஸ் என்ன இருக்குன்னு கேளு மாமா. சைடிஷ்க்கு இன்னைக்கு സൈഡ് ഡിഷ് வந்து ബീഫ് പോർക്ക് റാബിറ്റ് പിന്നെ ഡക്ക് പിന്നെ ചെറിയ പിന്നെ ഒരു ഫിഷ് കറി ആയിട്ട് കാരി ചെമ്പല്ലി വരാല് ആറ്റുവാള തലക്കറി പിന്നെ ഇത് റോസ്റ്റ് ഐറ്റംസ് வந்து ചിക്കൻ റോസ്റ്റ് ബീഫ് റോസ്റ്റ് പ്രോൺസ് ക്രാബ് സ്ക്വിഡ് என்ன நேருக்கு எல்லாத்தையும் ஒரு பேர் சொல்லு. പിന്നെ റൈസ് ഐറ്റം റൈസില്ല പൊറോട്ട അപ്പം ചപ്പാത്തി പത്തിരി പിന്നെ കപ്പ പാൽക്കപ്പ കപ്പ ബിരിയാണി കൊത്തു പൊറോട്ട കിഴി പൊറോട്ട പിന്നെ ഇതുണ്ട് പുട്ട് എന്നൊക്കെ புட்டில்ல பாத்தீங்களா இவ்வளவு வெரைட்டி இருக்கு. ஒரு கல்லு கடையில இவ்வளவு வெரைட்டியான ഫ്രൈ வந்து കരിമീൻ വരാല് പ്രോൺസ് കരിമീനായിട്ട് നത്തോലി ഫ്രൈ ஓகே. இது பாத்தீங்கன்னா பல்க் ஐட்டம் தான் இருக்கு. லிஸ்ட் வந்து நீண்டு கொண்டே போகும். நாங்க கொஞ்சம் லிஸ்ட் தான் வந்து சொல்லி இருக்கோம். சொன்னது ஆல்மோஸ்ட் 30 ஐட்டத்துக்கு மேல. கல்லுல என்னென்ன வெரைட்டி இருக்கு? நல்ல வெரைட்டி அது ஸ்ட்ராங் ആണ് സ്വീറ്റ് പിന്നെ ഗ്രേപ്പിന്റെ ഫ്ലേവർ ഗ്രേപ്പ് പൈനാപ്പിൾ കന്തരി കാണില്ല പൈനാപ്പിൾ സാധാരണ ഗ്രേപ്പ് போட்டுருவாங்க. அதோட வந்து கல்ல வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஐஸாவும் தருவீங்க. இல்ல ஆனா இதுல ஸ்வீட் கல் இருக்கு, கிரேப்ஸ் இருக்குல்ல, கிரேப்ஸ் மிக்ஸ் பண்ணது இருக்கு. வெளியில பாத்தீங்கன்னா இன்னொரு மத்த கடையில பைனாப்பிள் இருக்கு, காந்தாரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன், ஸோ அது தெரியும். ஸோ இங்க 2 வெரைட்டி தான் இருக்கு, ஸ்ட்ராங் ஸ்வீட் கிரேப்ஸ். பொடியங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராங்கா? எனக்கு ஸ்வீட். சரி போன ஒரு ஸ்வீட் ஒரு ஸ்ட்ராங் உங்களுக்கு இது பாத்தீங்களா? இது கவரா ஓர தெரியாது. சித்தப்பே இப்போ இங்கே வந்துட்டே 3 வெரைட்டி இருக்கு. அவனுக்கு எது வேணும்? ஸ்ட்ராங்கு கண்ணாடி போட்டு தான் சொல்லுவேன். இங்கே 3 வெரைட்டி இருக்கான், ஸ்ட்ராங்கு ஸ்வீட்டு கிரேப்ஸ். எந்த ஃப்ளேவர் வேணும் உனக்கு? ஸ்ட்ராங். உனக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான் சொல்லிட்டு வந்திருக்க தெரியும் எனக்கு. குடும்பத்துக்கு இலக்காரு மாமா. சைட் டிஷ் மட்டும் சாப்பிட்டு நாங்க நல்ல குடும்பத்திலே பிறந்தவங்க காட்டிட்டு போவோம் மாமா. நான் அப்படி இல்லை.
மாமா வேற ரகம் தெரிக்க விடுறாப்புல. சரி உங்களுக்கு என்ன ஸ்வீட் சொல்லிட்டீங்க. என்னட்ட மாமா எங்கட கையில வந்து இல்ல மாமாட்ட கையில நம்ப மாட்டேங்கிட்டு இருக்கோம் சொல்ல போனா. அதுதான் உண்மை. தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் ஜுஜிபி வேணும் மாமாக்கு சாங்கு தானே அடுக்க சுத்தணும். அது சரி. சுத்துதே பூமிய. சரி நாங்க வந்து சில இல்ல பல சைட்டிஸ்கள் வந்து ஆர்டர் பண்ணி வைக்கிறோம். வரட்டும் வந்தா பிறகு ஒன்றா பாப்போம். அதுவும் எல்லா வெரைட்டிலயும் ஒவ்வொன்று சொல்லி இருக்கோம். எல்லா வெரைட்டிலயும் எக்ஸப்ட் சிக்கனை வேண்டாண்டு சிக்கனை ஒதுக்கிட்டோம். நமக்கு அது காணாது. ஆனா கல்லுதான் ரேட் அதிகமா விற்கிறாங்க மாமா. நம்ம ஊர்ல 200 ரூபாய் இல்லையா நான் இங்க அதான் சொன்னது டூரிஸ்ட் பிளேஸ் இங்க அதனால ரேட் இருக்கு. இதே நம்ம பாலக்காடு போனா நாங்க இருக்கும். வேற இடத்துல வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் 80 மேக்ஸிமம். வெரைட்டிஸே அவ்வளவுதான் வரும். 80 ரூபாய் தான் போகுது. இங்க கூட காசு அதனால நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்மள மாதிரி கூட்டிட்டு போய் மொட்டை போட்டாங்க. போயக்கு ஒருத்தன் சொன்னான் கல்லு தருவாங்க மாமா போட் ஹவுஸ்ல இடையிடையில நிப்பாட்டுவாங்க. அந்த போட் ஹவுஸுக்கு போய் பட்ட வாடகைகளுக்கு தான் தெரியும். போட்டோ தானே இருக்கும் மாமா. உனக்கு இது போத தெளிவா அடிச்ச அடி அந்த அளவுக்கு மாமா. குழந்தைகள் எல்லாம் வந்துட்டார்கள். இந்த கல்ல பாருங்க அப்படியே முட்டியில எப்படி கட்டி வச்சிருப்போம் அப்படி ட்ரை பண்ணினா அப்படி தந்திருக்கலாம். என்னடு மாமா இதை குடிக்கலாம். ஆமா இதெல்லாம் எங்க ஊர்ல கிளி போட்டு வித்துட்டு இருப்பாங்க மாமா. என்ன போட்டு கிளி இருக்குல்ல உங்க ஊர்ல கல்லு வைக்கலாம் மாமா. அது வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொல்ல முடியாது சொல்லிட்டா மாமா. அரசு பண்ணிக்க சார் வேணாம். ஓகே இது என்ன தெரியல இது ஸ்ட்ராங். ஆமா நான் ஒன்னே செய்திருக்கிறேன். இது வந்து வேற கல்லு. ஆனா ரெண்டும் வெள்ளையா தான் இருக்கு. கல்லு தான் என்ற காட்டுறக்காண்டி வந்து நான் இதை ஊத போறேன். எப்படி மாமா பனமர மாதிரி இல்ல பாத்துக்கோங்க. பனமரத்துக்குள்ள இருந்து கல்லு குடிச்சாலும் பால் குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. என்ன ரெண்டும் வெள்ளையா ஆனா இருக்கு. நீங்க கல்லு கொட்டையில இருந்து போய் கதைக்க கூடாது. கல்லு தான் கல்லு சிந்தாம ஐயோ மாமா இப்படி ஒட்டி இப்படி ஊத்தணும். வாத்தியாலே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியலையே மாமா. ஒரு ஜக்க வாங்கிருமா பாருங்க மக்களே கேரளா கல்லு. இங்க பாருங்க இதை இப்படி எடுத்துக்கொண்டு இங்க பாருங்க இப்படி ஊத்தினா ஒரு சொட்டும் ஊத்தாது. இந்த பக்கம் கீழே நீ வேஸ்ட் பண்ண தெரியல. சரி மாமா சேஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கான கலர் டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. மாமா கல்லு காட்டுறதுக்கு இப்படி தெரியணும். கையை வச்சு மறைச்சு கொண்டா எங்க இருந்து தெரியும். இப்படி காட்டி 1 2 3 மாமா கல்ல தட்டி பாவா குடிச்சிட்டா. அதான் இனிக்குது. என்ன சொல்லுது கல்லு இனிக்குது. அதான் இனிக்குதா? இது பதனி. பதனி சின்ன குழந்தை கூட எங்க ஊர்ல குடிக்கும். சரி மாமா உனக்காண்டி ஓகே ஒரு சின்ன சிப் பண்ணா உனக்காண்டி தான். ஓகே அடுத்தது கேட்க கூடாது கஷ்டப்படாங்க. மாமா உனக்காண்டி தான். மாமா உனக்காண்டி தான். அப்ப நான் வந்து இப்படி தருவேன். மாமா உனக்காண்டி தான். சரி எப்படி இதுல நமக்கான சைட் டிஷ் வரட்டும். இதுல மேல இருக்குது உனக்கு கீழே இருக்கிறது எனக்கு. ஓகே அப்படி முதல்ல வேலைதாரை குடிச்சிடுவேன். சரி கல்லு வந்து இப்படிதான் நந்திக்கிறேன். இது வந்து 220 ரூபாய். இனி வந்து இது வரட்டும். இப்ப பார்த்தா நான் அப்படியா? சரி வந்துடுச்சு. நெத்தோலி ஃப்ரை ராபிட் முயல் ஐட்டங்களோ பண்டி டீப் ஃப்ரை. அடுத்த வேற எந்த இன்டோட் வேற வாங்குங்க. கக்கா இது கக்கா ஃப்ரை வேற கக்கா இல்ல கிராப். லெவல் வேற லெவல். இதுக்காண்டி தான் வந்தாங்க கடைக்கு. பரோட்டா பாருங்க மக்களே. கேரளா பரோட்டா அப்படி பிரிச்சு தேங்க்யூ. இந்த குடிகார பசங்க எல்லாம் கோயில்ல கூட பேர் சொல்லுங்க. புதுக்குடி பிளான் கோயில் வரல. ஓகே புதுக்குடி பிளான் என்ன செய்வீங்க? கிடா வெட்ட போறீங்களா? கொஞ்சம் வாங்குறேன். உப்பு போட்டாங்க. சரி சொன்ன சைட் டிஷ் எல்லாம் வந்துட்டு சைட் டிஷ் டேஸ்ட் பண்ணு மாமா. நெத்தோலி ஃப்ரை அதெல்லாம் நீங்க நான் பண்ண வேண்டியது இது. மாமா சரி சாப்பிடு மாமா. வெறுமை குடித்தா இதா நான் டேஸ்ட் பண்றேன். நான் தீர்த்திடுறேன். நெத்தலி நல்லா முறுமுறுக்கா பொரிச்சிருக்கு. உப்பு போடுறாங்க. நீ உப்பு கூட சாப்பிடுற ஆளா? உப்பு கொஞ்சம் குறைச்சுதான் பாக்கலாம். எனக்கு ஓகே. இது வந்து உயிரினத்திலே கூடுதலா எங்களுடைய கருவாடு தான் போடுவாங்க. உங்க உயிரினத்திலே மேக்ஸிமம் கிடைக்கும். உயிரினத்திலே முறுமுறுப்பா இருக்கு. கரெக்ட் வெங்காயம் போட்டுருக்காங்க. ஆட்டாம
இதை சாப்பிட்ற தான் மக்களே இங்கே எல்லாருமே தேடி வராங்க என்றதை வந்து விளங்கி கொள்ளுங்க. மற்றது முயல் சாப்பிட போகிறோம். இது வந்து முயல் ஓடுற முயலை ஓட்டத்தை நிப்பாட்டி இப்படி பொறிச்சு வச்சுக்கிறாங்க மாமா. மாமா நீ வந்து சாப்பிட. இது பேர் முயல் ப்ரோ. இதுலையும் சேர்ந்தான் உப்பு கொஞ்சம் குறைவாகும். எல்லாத்துக்கும் வந்து உப்பு கொஞ்சம் குறைவாகும். கொஞ்சம் கல்ல தூவோம் மேலால. இந்த சாப்பிடுவா இல்லை அதான் முயல் அது மாதிரி. ஆனால் பண்டி மாடு நெத்தலி இங்க பாத்தீங்கன்னா அந்த நல்ல சொத்தா இருக்கு. என்ன மாமா இது முயலோட வாய். எப்படி இருக்கு நீ பாரு. வாயோட வாய் கிஸ் பண்ணிட்டேன். சரி அடுத்தது வந்து கக்கா ஃப்ரை. கக்கை கக்கால கக்கை கக்கை அதாவது எங்களோட உள்ள மட்டி என்று சொல்லுவாங்க. அதுதான் இந்த உள்ள கக்கைன்னு சொல்லினோம். நல்லா இருக்குங்க. இங்க அன்றைக்கு சாப்பிட நாங்கள் மண் ஒண்ணு காடி விடாம நல்ல கூட எண்ணெய் பாவிச்சிக்கலாம். ஆமா வேற லெவல். இது என்னடா பரோட்டா வச்சு அடிச்சு போச்சு. கொஞ்சம் உப்பு சொல்லி இந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே இந்த பரோட்டாவை வச்சு மாமா கொஞ்சம் சால்ட் தரணும். அப்படியே பிரிச்சு வச்சு அவன் சால்ட் கேக்குறான் சித்தப்பு. சால்ட் எப்படியா ஸ்வீட் கல் ஒரு கப். ஆமா இதுக்கு மேலும் சம்பந்தம் இல்லையா? இதா என்னன்னா நீங்க அடுத்தது இந்த போர்க்கு ஃப்ரை. போர்க்கு ஃப்ரையா? ஃப்ரை இங்க போர்க்கு ஃப்ரைன்றது ஆயில் ஃப்ரை கிடையாது, கொஞ்சம் அந்த ட்ரை பண்ணி தான் எடுப்பாங்க. அதுதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்லேயே நான். பன்றிக்கறி நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லையா? நான் எப்பயாவது ட்ரை பண்ணுறது அந்த வேலையும் டே ட்ரை பண்ணிக்கலாம். மணி எடுக்க மாமா. ஆனால் அவ்வளோ மணி தான் இருக்கு. இதோட குக்கும்பரம் போட்டிங்கன்னா அது கார்னிஷுக்கு அது சமிபாடுக்கா? ஓ என்ன சமிபாடு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஆமா சாப்பிட்றேன் மாமா. குடிச்சு கிடக்குறாங்க சாப்பிட்றா இல்லையா மாமா? சாப்பிடுங்க. அடுத்தது இது வேணும். கும்பர் கசக்குது. நல்லாவே கசக்குது எனக்கு. கொஞ்சம் உப்பு போட்டா தான் சரியா இருக்கு. போங்க சொல்லி இருக்கு பாருங்க. என்ன செய்ய போறாங்க? அந்த டிஷ்ஷை திரும்ப ரீக்ரியேட் பண்ணலாம். இது வந்து பீஃப் ஃப்ரை. பீஃப் ஃப்ரை ரோஸ்ட் ஃப்ரை ரோஸ்ட் அல்ல. நான் சொன்னல ஆயில் கம்மியாக தான் இருக்கும். பீஃப் ஃப்ரைன்றது கொஞ்சம் ஓவரா குக். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கறியா சொல்றாங்க. கறி வேண்டாம் ஐயா. நண்டு இருக்கு, நண்டை வச்சுட்டு சாப்பிடுவோம். கறி வேணும்னா கொஞ்சம் கடலை தூவி நம்மனா கிரேவியா வரும். என்ன சொல்றா பாருங்க மாப்பிள்ளை. ஜெரினுக்கு வெளியே அப்போ வச்சுக்கலாம் முன்னால. பதநீர் பதநீர் இந்த கலர்ல இருக்காரா? கடலை எங்க கடலை என்னோட கள்ளக்காணும் எங்க எந்த இங்க ஃபுல்லா இருக்கு. எந்த பதநீர் ஃபுல்லா என்னோட கள்ளக்காணும்னு பார்த்தா அங்க இருக்கு. இல்ல கல்ல ஃபுல்லா இருக்கு. இது கொஞ்சம் பதநீர் வந்து இளநீ மாதிரி இருக்கு தெரியுமா உனக்கு? அது பரவாயில்ல. இது கல்லு. ஆமா எனக்கு காது குத்தியாச்சு. அதான் சைடுல பேச. சரி கடைசியா வந்து இந்த நண்டு இருக்குதாங்க. ஓ இது வந்து மட்ரா அப்படியா? மட்கா மேக்ஸிமம் அதான் இருக்கும். நாங்க அப்படியே எடுத்து முழுசா வாயில போடணும். அந்த சேட்டா வாரேன். எலும்பு கடிக்குமாமா? சேட்டா எலும்பு கடிச்சு உறிஞ்சிடணும். சரி நான் யாழ்ப்பாணம் போய் தான் நண்டு சாப்பிடவே கத்துக்கிட்டேன். கல்ல ஊட பண்ணி கொண்டே இருந்தாங்க. நீங்க அடுத்த இந்த பில்லுல வேற வேண்ட தெரியாது. அதுதான் தெரியல. இந்த கோயில் கணக்கு அப்படி போடக்கூடாது. போடாதடா. அப்படி போட்டா உப்பு கேட்கும். மாமா வேற நண்டு சாப்பிடுவோம். நண்டை ஃபுல்லா கடிச்சு சாப்பிடணும். யாழ்ப்பாணம் மாதிரி இருக்கா இங்க வித்தியாசமா இருக்கா? கடிக்கணும், கடிச்சு சாப்பிடணும். இதுல கொஞ்சம் காரசாரமா இருக்கு. பெருங்க அப்படி இத நீ அடி. இது ஸ்ட்ராங் கப்பத்து. டேய் வீடியோக்கு இங்க பாருங்க பரிமாறா. என்னங்கடா இந்த நண்டு கல்லு கடைக்கு வாரம் வந்து போட்டு அப்புறம் கடலு கடையில இருக்கு. இத பார்த்தா என்னன்னு சொல்றாங்க? 5 ஒண்ணும் தெரியாத வாப்பா 5 மணிக்கு போட்டாளா தாப்பா. நண்டு இருக்குதானே இந்த கலரை பாருங்க. கல்ல வச்சு ஆராய்ச்சியா? நண்டு ஒரு கடிக்க அடிங்க. டேஸ்ட் எப்படியா? யாழ்ப்பாணத்தை மாதிரியா இல்ல? யாழ்ப்பாணத்து மாதிரி தான் இருக்கு. கிரேவி காரசாரமா இருக்கு. இதே தூவணும் மேல நீங்க. ஆக்சுவலி நான் யாழ்ப்பாணத்துல தான் நண்டு நல்லா இருக்கு.
நண்டு சாப்பிட கற்றுக்கிட்டேன், இங்கே சாப்பிட போகிறேன். இது அந்த வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கு. எங்களோட வெந்தயம் அது இதெல்லாம் போடுவோம். கிரேவிக்கு மணியா இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் தசை குறைவா இருக்கு. மற்றபடி எல்லாம் கிராபு சின்ன சைஸ் அல்ல, அது அப்படிதான் இருக்கும். நம்ம அன்றைக்கி சுப்பு வீட்டில் சாப்பிட்டதே சேம் இதே மாதிரி தானே இருந்தது, அதே மாதிரி தான். ஆமா அதை நிப்பாட்டுங்க குடிக்கிறது. இது முயல் கறி, இது நெத்தலி கறி, மட்டி, நண்டு, பன்றி, கல்லு பீஃப், இங்கால கல்லு. மாப்பிள்ள நீ சொல்லு. நான் சொல்லு. சித்தப்பு நான் வந்த அலுவல் முடிஞ்சது. இது கிளாஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, மாட்டிட்டீங்க. சித்தப்பு நான் தான் வச்சேன். சைட் டிஷ் வந்து வேறு லெவல் இருக்கு. எல்லாம் சாப்பிட்டோம். ஆனா என்ன பரோட்டா இருந்தா அடிச்சிருப்போம். பைத்தெல்லாம் இடம் இல்லை. நல்லா இருந்தா என்ன சித்தப்பு சைட் டிஷ் பக்கா. சைட் டிஷ்ஷுக்கு நீங்கள் வந்தா கேரளாக்கு சைட் டிஷ் ட்ரை பண்ற மட்டும் கல்லு கடைக்கு வாங்க. சைடிஷ் சாப்பிட்ற ஃப்ரெண்டாக கூட கூட்டிட்டு வாங்க. அவன் வெளி இருட்டிட்டுறா. சித்தப்பு 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 ஆயிட்ட. சித்தப்பு 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 கண்ணாடி எழுந்து. சித்தப்பு வீட்டுக்கு போவோம். எங்க இருக்குவா கண்ணாடியை போட்டு சேவ் பண்ணு. ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது நீ உனக்கு போதை ஆயிட்டா. சித்தப்பு சித்தப்பா உன்ன நாங்க பெரிய இடத்துல வச்சிருந்தாங்க, நீ கல்லு குடிச்சு இப்படி ஆகிட்டது. அதான் கவலையா இருக்கு எனக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். மற்றது இவ்வளோ வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தவறாக இடைபெறல. இது இவ்வளவுமே வந்து ஒரு நகைச்சுவைக்காக ஒரு பார்க்குற நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், சிரிக்கணுன்றதுக்காண்டி தான் இவ்வளோ விஷயங்களும் வந்து செய்து நாங்கள். மற்றபடி எங்களுக்குள்ள ஒரு ஃபன்னாக தான் போயிட்டு சரி இப்படியோ நாங்கள் இங்கேருந்து தங்குற இடத்துக்கு போகிறோம். நல்ல இடம், நல்ல குளிர்மையாக இருக்குது. இப்போ இந்த நேரம் எல்லாம் வந்து நல்ல ஒரு குளிர்காற்று நடக்குது. மற்றபடி நாங்கள் இந்த மதுபோதையை ஊக்குவிக்கிறதா அப்படி ஒன்றுமே இல்லை. சரி அப்படியே வலிக்கிடும். சைடிஷ் வேறு லெவல் சைடிஷ் எல்லாம் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அதையும் விட எக்கச்சக்க வெரைட்டி இருந்தது. டேஸ்ட் பண்ண போகிறீங்கள்டா நல்ல காசு கொண்டீங்கள்டா டேஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த சைடிஷ் வெள்ளம் சாப்பிட்டதுக்கு இந்திய காசுக்கு 2000 கிட்ட வந்துட்டு. சரி இருந்தாலும் ஒரு முறை தானே ஒரு சாப்பிட்டு பார்ப்போம்ன்றக்காண்டி வந்தனால நல்ல டேஸ்ட்டாக தான் காரசாரமாக இருந்தது.